தென் மாவட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் உமரிக்காட்டில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட வந்த அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர். அவர்களுக்கு பதிலளித்து பேசிய நிர்மலா சீதாராமன், சுனாமி காலத்தில் கூட தேசிய பேரிடராக அறிவித்ததில்லை. இதுவரை எந்த அரசும் தேசிய பேரிடர் என்பதை அறிவித்தது கிடையாது. மாநில அரசு கோரிக்கை வைத்துள்ளதன் அடிப்படையில் வங்கிகள் மூலம் கடன் வழங்க ஏற்பாடு செய்யலாம் என தெரிவித்தார். தேசிய பேரிடர்னு அனௌன்ஸ் பண்றதுக்கான ஒரு விதமான இப்ப வரைக்கும் யாரும் பண்ணலைங்க. நாங்க இங்க மாநில அரசுக்கு நான் இன்னைக்கு காலையில் சொல்றேன், பேங்க் மூலமா ஏதாவது பண்ணணும்னா RBI ரூல் இருக்கு. அது மத்திய அமைச்சர்கள் 2 பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணமோ பண்ணுவாங்க. அது அனௌன்ஸ் ஆன பிறகு வேணா பேங்க் மூலமா நான் ஏதாவது பண்ண முடியும். வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட ஆடு மாடுகளுக்கு அதிகாரிகள் பிரேத பரிசோதனை அறிக்கை கேட்பதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் முரப்பநாடு பகுதி மக்கள் வேதனையுடன் கோரிக்கை விடுத்தனர். அவர்களுக்கு பதிலளித்த அமைச்சர் நிர்மலா சீதாராமன், அதிகாரிகளிடம் எடுத்து சொல்லி இருக்கிறோம், நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தொடர்ந்து வெள்ளத்தில் கான்கிரீட் வீடுகளை இழந்தவர்கள் தங்களுக்கும் நிவாரணம் அறிவிக்க வேண்டும் என அமைச்சரிடம் மனு அளித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.